Question number 6 இல்லையா? ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? n of p of a கொடுத்துருக்காங்க. எவ்வளோவா? 1024. புரியுதா? இப்போ ஃபார்முலா தெரியணும் உங்களுக்கு. ஏன்றது ஒரு செட்டு, p of a னா பவர் செட்டு, n of p of a னா அது எத்தனை பவர் செட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ? 1024. புரியுதா? சரி. இந்த n of p of a க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. is equal to 2 பவர். இதோட ஃபார்முலா n of p of a is equal to 2 ஓட பவர் இந்த p க்கு பதிலா n ன்னு கொண்டு வரலாம். அப்ப என்னது? n of a. ஏன்னா இந்த p மறைச்சுக்கோங்க. இந்த p மறைச்சிட்டா மீதி என்ன இருக்கு? இதான் ஃபார்முலா. புரியுதா? c equal to எவ்வளவு வரும்? 1000. அப்ப இது 2 பவர் இதுக்கு அப்ப அதை 2 பவர் மாத்திக்கலாமா? அப்ப 2 பவர் n of a is equal to 2 பவர் என்ன போட்டா கரெக்ட்டா இருக்கும்? 2 பவர் இப்ப 2 பவர் 5 னா எவ்வளவு? 32. அப்ப 2 பவர் 5 into 2 பவர் 5 பண்ணலாமா? 32 into 32 ஸ்கொயர் பண்ணா 1000 இருக்கும். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்? 2 பவர் 10 ஆன எழுதணும். அதாவது 2 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணா 1000 கிடைக்கும். அப்ப இதுவும் 2 பவர்ல இருக்கு, இதுவும் 2 பவர்ல இருக்கா? அப்ப இங்க பவர் என்ன இருக்கு? n of a. அங்க பவர் என்ன? 10. அப்ப n of a is equal to 10. புரியுதா? அடுத்து n of b கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? அப்ப இது யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? n of p of b is equal to என்னமா? 32. n of p of b ன ஃபார்முலா என்ன? 2 பவர் அந்த p ஐ மறைச்சு சொல்லிட்டேன். n of p. அப்ப n of p பவர்ல is equal to இது 2 பவர் மாத்திக்கலாமா? இப்போ நான் சொன்னேன் 2 பவர் 5 தான் 32 இல்லையா? அப்ப 32 தான் இருக்கு. அப்ப அந்த 2 பவர் 5. அப்ப பேஸ் ஈக்குவல், அப்ப பவர் ஈக்குவல். பவர்ல இங்க என்ன இருக்கு? n of b is equal to 5. so n of a தெரியும், n of b தெரியும், n of a union b கூட தெரியும். அப்ப அத கண்டுபிடிச்சலாம் இல்லையா? சோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா 10th ல படிச்சிருக்கோம் இல்லையா? என்ன ஃபார்முலா? n of a union b is equal to n of a plus n of b minus n of a. சோ இதான் ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி இதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. p of னு சொல்லுவோம். n of னு சொல்றோம், p of னு சொல்லுவாங்க. இப்போ இந்த n of a union b க்கு வேல்யூ தெரியும். அவங்களே கொடுத்திருக்காங்க 15 equal to n of a ன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 10 plus n of b இங்க இருக்கு 5 minus இதுதான் கேக்குறாங்க. find n of a intersection b. அதனால அப்படியே இருக்கு. சரியா? அப்ப இந்த மைனஸ் இங்க இருந்தா என்ன ஆயிடும்? plus அப்ப plus n of a intersection b is equal to 10 plus 5. இந்த plus 15 இங்க இருந்தா minus 15. அப்ப 10 plus 5 15 minus 15 minus therefore n of a intersection b is equal to 0.